முதல் வாசகம். இஸ்ரவேலே, என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மக்களை மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல்கள் என்பது இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 14 முதல் 15, 17 முதல் 18 முடிய. திருப்பாடல்கள் அதிகாரம் என்பது இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 14 முதல் 15, 17 முதல் 18 வரை. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். இஸ்ரவேலின் ஆயரே, செவி சாயும். கருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தலை செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். படைகளின் கடவுளை மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 45 வரை. மரியா புறப்பட்டு யூதய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ஒரு மாலை நேரம். ஒரு வயதான பெண்மணி சாலை ஓரத்திலே தனது மகிழுந்து விட்டு கீழே இறங்கி நின்று சாலையிலே செல்லக்கூடிய ஒவ்வொரு பேருந்தையும் நிறுத்துவதற்காக கையை காட்டிக்கொண்டே இருந்தார். யாருமே நிறுத்தவில்லை. வெகு நேரமாக காத்து கொண்டே இருந்தார். இதை கவனித்து கொண்டிருந்த ஒரு முதியவர் வர்றார். வந்து பார்க்க, அம்மா என்னம்மா ஏதோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது, ஏதோ உதவி கேட்குறீங்க, ஏதோ தேவையில் இருக்கிறீங்களா? ஐயா, என்னுடைய 4 சக்கர வாகனம், இந்த மகிழுந்தினுடைய சக்கரம் பழுதடைந்து விட்டது. நானும் கையை காட்டி பார்த்த ஒருத்தர் வரல. அம்மா கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் இதில் உட்காருங்க, உட்கார சொல்லிட்டாங்க. அவர் எல்லாம் வேலை பார்த்து எல்லாம் கலத்தி எடுத்து நல்ல அதை சரி செய்து மீண்டுமாக அந்த மகிழுந்திலே பொருத்தி விட்டார். அப்போ முடிஞ்ச உடனே அந்த பெண்மணி, வயதான பெண்மணி, ஐயா இதுக்கு எவ்வளோ பணம் வேணும் என்று கேட்டார். அப்போது அந்த வயது முதிர்ந்தவர், அம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் அதுக்காக ஆசைப்பட்டு வரல, நீங்கள் தேவையில் இருந்தீங்க, நான் வந்தேன். நான் ஒரு சாதாரண மனிதன், என்னுடைய பெயர் தயாளன், நான் ஒரு டீ கடை வைத்திருக்கிறேன். எனக்கு அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் போதும், நான் அதை வச்சு என் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா, யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் இந்த பணத்தை கொடுங்க அப்படின்ட்டு அவர் எவ்வளவு பெருந்தன்மையோடு அவர் சென்று விட்டார். அப்புறம் இந்த பெண்மணி வண்டியில் ஏறி போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி, ஏன்னா ரொம்ப நீண்ட தூர பயணம், தலைவலிச்சு. அப்போ வழியில் ஏதாவது தேநீர் சிற்றுண்டி கடை இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து இறங்குறாங்க. இறங்கி உள்ளே போய் டீ குடிக்கிறதுக்கு போகிறாங்க. உட்காந்தாச்சு. அங்கே வர்றாங்க, அங்கே பரிமாறக்கூடிய ஒருத்தர், ஒரு பெண்மணி, 9 மாத கர்ப்பிணி, கஷ்டப்பட்டு அவங்க தான் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும். அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் தேநீர் மட்டும் தந்தால் நன்றாக இருக்கும். உடனே தேநீர் தயார் செய்து கொடுக்குறார். கொடுத்த உடனே அந்த பெண்மணி, அந்த வயதான பெண்மணி அந்த கடையை பார்க்குறாரு. ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. அந்த பெண்மணியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது, யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க. ரைட்டு, 5000 ரூபாயை வச்சுட்டா, டேபிள் மேலே வச்சுட்டு கிளம்பிட்டா. இந்த 9 மாத கர்ப்பிணி அந்த பெண்மணி வந்து பார்க்குறாங்க, டேபிளில் பணம் இருக்குது. ஏமா அப்படின்ட்டு அதை தூக்கிட்டு ஓடுறா, மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களோ அப்படின்ட்டு ஓடுறா. அதுக்குள்ளே அவங்க அந்த அம்மா போயிட்டாங்க. அப்போ இந்த பெண்மணி திரும்ப அவங்க அப்பா கொஞ்ச நேரம் கழித்து வராங்க. அந்த அப்பா வேறு யாரும் இல்லை, அந்த காரை சரி பண்ணவர், டீ கடை ஓனர், சரியா, அவர் வரார். வந்த உடனே இதை நடந்ததெல்லாம் அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அப்படியா, சரி, நமக்கும் உனக்கு பிரசவம் பார்க்குறதுக்கு மற்ற செலவுகளுக்கு தேவைப்படுது என்ன, அதனால் அதை வச்சு விடலாம் அப்படின்ட்டு அதை பயன்படுத்தி கொண்டார். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறிய நிகழ்ச்சி நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் ஏராளம். ஒன்று, தேவையில் இருப்பவர்களை நாம் தேடி சென்று உதவுவது. 2வது, அப்படி உதவி செய்யும் பொழுது நமது முகத்தை காட்டாதே. அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். முகத்தை காட்டாமல், முகம் தெரியாமல் உதவி செய். அடுத்து, முகம் தெரியாதவர்களுக்கு, முகம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு, முகவரி இல்லாதவர்களுக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இது கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கி நாம் ஒரு 5000 ரூபா கொடுத்தாலும் எல்லாருக்கும் தெரியணும், நான் தான் கொடுத்தேன்னு தெரியணும் என்ன. அப்படி அதுவும் நாம் யாருக்கு உதவி செய்வோம்? நாம் தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம உறவினர்களுக்கு தான் நாம் உதவி செய்வோம். இல்லை, முகம் தெரியாதவர்கள், முகவரி இறந்தவர்களுக்கு நீ உதவி செய்ய இன்றைய வழிபாடுகள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய திருவரை காலத்தில் 4ஆம் வாரத்தில் இருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசித்தோம். அன்னை மரியாள், லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39 - 45 வரை நாம் வாசித்தோம். அன்னை மரியாள் தேவையிலே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த எலிசபெத் அம்மாளை தேடி சென்று உதவி செய்கிறார். அப்படி தானே? அப்போ நாமும் தேடி சென்று உதவி செய்கிறேனா, முகம் தெரியாமல் உதவி செய்கிறேனா, முகம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நான் உதவி செய்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்திற்கு வாருங்கள். இறைவாக்கினர் மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீயோ
எஃப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே. எஃப்ராத்தா எனப்படும் பெத்லகேம். இது 2 ஊரா, ஒரு ஊரா? ஒரே ஊர், 2 பேர். ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு சென்னை இருக்குது. முதல்ல பழைய பேர் என்னது? மெட்ராஸ். இப்போ சென்னைன்னு சொல்கிறோம். 2 வேற ஊரா? ஒரே ஊர் தான். அப்படிதான். அதே போல் பாம்பே, இப்போ மும்பை ஆகியாச்சு. 2 ஒரே ஊர் தான். அப்போ பழைய பேர் பாம்பே இது. அதே போல் பழைய பேர் எஃப்ராத்தா, புதிய பேர் பெத்லகே. இப்போ பழைய பேர் விவிலியத்தில் எங்கெங்கே வருது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். தொடக்க நூல் 35வது அதிகாரம் 16வது வசனம். எஃப்ரத்தாவுக்கு சற்று தொலைவில் இருந்தபோது ராக்கேலுக்கு பேறுகாலம் வந்தது. அப்போ அந்த எஃப்ராத்தால தான் ராக்கேல் பேறுகாலம் அடைகிறார். 19வது வசனம். ராக்கேல் அது பிறகு கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டா. பெத்லகேம் என்ற எப்ராத்துக்கு செல்லும் வழியில் அடக்கம் செய்தார்கள். சார் 48வது அதிகாரம் 7வது வசனம். எப்ராத்துக்கு அருகில் இருந்தேன். எப்ராத்து அதாவது பெத்லகேமுக்கு போகும் வழியில். அப்போ 2மே ஒரே ஊர்கள் தான். சார் இன்னும் இந்த ஊரை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். ரூத்து நகோமி. பெத்லகேமிலே எஃப்ராத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது ரூத்து அங்கு செல்லுகிறார். அந்த பெத்லகேமுக்கு சற்று அப்பால் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, அங்கு வார்கோதுமை அறுவடை வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த ரூத்தும் வேலை செய்கிறார். வேலை செய்து கிடைத்ததை வைத்து பஞ்சத்தை போக்குவதற்காக தனது மாமியார் நகோமியுடன் வீட்டிற்கு பெத்லகேமுக்கு சென்று அங்கு தங்கியிருந்து அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். பார்த்தீங்களா? இதை நாம் ரூத்து 1ஆம் அதிகாரம் 1-5 வரை மற்றும் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள பகுதிகளிலே நாம் பார்க்கலாம். அடுத்து தாவீது அரசன் பிறந்த இடம் இந்த பெத்லகேம். அருள் பொழிவு செய்யப்பட்ட அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்ட இடமும் இந்த பெத்லகேம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4-13 வரை உள்ள பகுதிகளிலே நாம் இதை பார்க்கலாம். அடுத்து சவுலுக்கு பயந்து தாவீது ஒளிந்திருந்த குகை அதுல்லாம் குகை. அந்த குகை பெத்லகேமுக்கு அருகில் தான் இருக்கிறது. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம். தற்பொழுது பெத்லகேம் போயிருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கஷ்டம்தான் நமக்கு. இது இயேசு பிறந்த ஊர் அதான். என்ன இன்னைக்கு நற்செய்தி இந்த முதல் வாசகம் அதான் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசிங்க. மீகா 5:2. எப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களிலே மிக சிறியதே அல்ல, இஸ்ரேலை ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பெத்லகேம் எருசலேமுக்கு தென்மேற்கே 10 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடியது. ஏறக்குறைய 25,000 பேர் இங்கு வாழ்கிறார்கள். இங்கு உள்ள சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும்? நல்ல பச்சை பச்சைன்னு இருக்கும். நல்ல வளமையான பகுதி. என்ன, நல்ல கோதுமை அதிகமாக பயிரிடுவார்கள். எனவே விவசாயிகள் தான் அதிகமாக வாழ்ந்தார்கள். நல்ல விவசாயம், நல்ல செழுமை. அடுத்து 2வது ஆடு மாடுகளை மேய்ப்பது இவர்களுடைய தொழிலாகவும் இருந்தது. வெளியூரிலே உள்ளவர்கள் கூட தங்களுடைய ஆடுகளை இங்கே பெத்லகேமில் இருக்கக்கூடிய ஆயர்கள் ஆடு மேய்ப்பவரிடம் கொடுத்து விட்டு நீ மேய்ச்சிட்டு அதுக்குண்டான தொகை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா மற்ற பகுதிகளில் அந்த செழுமை நிலம் இல்லை. நல்ல புல், நல்ல செழுமையான இழை தழைகள் மற்றும் இப்படி நிறைய இருக்கிறதுனால நல்ல அருமையாக விவசாயம். அப்போ விவசாயமும் ஆடு மாடு மேய்க்கிறது தான் அவங்களுடைய பிரதான தொழில். சாதாரண ஒரு கிராமம்தான் பெத்லகேம். எருசலேம் ஆலயத்தில் பலிகள் ஒப்பு கொடுப்பதற்காக ஆடுகள் கூட இங்கிருந்து தான் வரவழைக்கப்பட்டது. ஏன்னா நல்ல இங்கே இந்த புல்லை தின்னு வளர்கிற ஆடுகள் நல்ல செழுமையாக நல்ல கொழு கொழுன்னு இருக்கும். இப்படி இதை நாம் பார்க்கலாம். இதில் குகை இருக்கும், அங்கங்கே குகை இருக்கும். இந்த குகையில் தான் இந்த ஆடுகளை உள்ளே போட்டு அடைச்சிருப்பாங்க. அப்போ ஆடு மேய்க்கிறவங்க எங்கே இருப்பாங்க? அந்த குகைக்கு வாசல் ஓரத்தில் அவங்க இருந்து அங்கே தான் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி தங்கிக்கிடுறவங்க. இப்படிப்பட்ட ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு நகரம் விவசாய நகரமாக இருந்தது. இங்கு தான் இயேசு கிறிஸ்து
அவர் பிறந்தார். சிறிய ஊர். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5 - 6 வரை உள்ள பகுதி வாசிங்க. யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் தான் அவர் பிறக்க வேண்டும். யூதா நாட்டு பெத்லகேமே. நீ முதல் வாசம்ல அதை மத்தேயு அந்த இறைவாக்கினர் மீகா சொன்னதை அவர் குறிக்கோள் காட்டி சொல்லுகிறார். இறைவாக்கினர் மீகா அவர் யார்? அவர் யூதேயா நாட்டிலே இறைவாக்கு உரைத்தவர். யூதேய நாட்டு உள்ள மக்களுக்கு, யூத மக்களுக்கு இறைவாக்கு உரைத்தவர். பெத்லகேமுக்கு அருகிலே அவருடைய ஊர் இருந்தது. மொரோஷெக் என்கின்ற ஒரு ஊரிலே, அதுதான் அவர் சொந்த ஊர். அப்போ அங்குதான் அவர் இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் தான் சொல்றாரு, பெத்லகேமே நீ சிறியதே அல்ல, நீ உன்னிடமிருந்து தான் மீட்பர் தோன்றுவார், மெஸ்ஸியா தோன்றுவார். ஏனெனில் அரசர்கள் என்ன நினைச்சாங்க, மெஸ்ஸியா எருசலேமிலிருந்து தான் வரணும், பெரிய ஊர்ல தான் வருவார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய திருவிழம் வேறு, சிறிய சாதாரண ஒரு இதிலிருந்து தான் வர வேண்டும் என்று. எனவே அவர்கள் அந்த அரசர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு நெருடலாகவே இருந்தது. இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்த பாபிலோனில் அடிமைகளாக இருந்த பொழுது அந்த அரசர்கள் பாகால் தெய்வத்தை, வேற்று தெய்வத்தை வழிபட்டார்கள், மக்களை கட்டாயப்படுத்தினார்கள். அப்போ மீகா இறைவாக்கினர் வன்மையாக சாடுகிறார், நீங்கள் செய்வது தவறு. ஆமோஸ், எசாயா, எரேமியா இறைவாக்கினர்களைப் போல. அதே போல அவரிடமிருந்து பகைமையும் எதிர்ப்பையும் சந்தித்தார். ஆனால் அவர் விடவில்லை. அதே போல உங்களுடைய வாழ்க்கை முறைகள் தவறு, ஆண்டவருடைய 10 கட்டளைகளுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று வாதாடுகிறார். எனவே அரசர்கள் இவரை கண்ணி வைத்து சிக்க வைக்க வேண்டும் என்று இருந்தார்கள். அரசர்கள் பார்வையிலே செருப்புக்குள் அகப்பட்ட கூழாங்கற்களைப் போல இறைவாக்கினர் மீகா காணப்பட்டார். அவருடைய கண்களிலே எரியக்கூடிய புகையாக இவர் இருந்தார். எடுத்துரைப்பவராக அல்ல, இடித்துரைக்கக்கூடியவராகவும் மீகா இருந்தார். அவருடைய செய்த தவறுகளை சுட்டிக்காட்டினார். அரசராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, நீ செய்வது சரி, நீ செய்வது தவறு. ஆண்டவருடைய இறைவாக்கை அவர் எடுத்துரைக்கிறவர் மட்டுமல்ல, இடித்துரைப்பவராகவும் அவர் இருந்தார். அப்போ அவங்கெல்லாம் நினைச்சாங்க பெரிய ஊர்லேருந்து பிறக்கணும்ட்டு, இவர் என்ன இங்கேருந்து பிறக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இது அவர்களுக்கு எதிராக இருந்தது, அரசர்களுக்கு, பெரியவர்களுக்கு. ஆனால் யூத மக்களுக்கு மிகவும் அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. குறிப்பாக பெத்லகேமில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இயேசு பிறந்த செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இடையர்களுக்கு. இந்த பெத்லகேமில் உள்ள ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த இடையர்களுக்கு, சாதாரண மக்களுக்கு தான் முதல் செய்தி கொடுக்கப்படுகிறது. இயேசு பிறந்ததும் பெத்லகேம், முகத்திலே தெரியாத, கண்ணிலே காணாத ஒரு ஊர். அப்படிப்பட்ட இடத்துல அப்போ சாதாரண ஒரு எளிமையான, இயேசு பிறந்ததும் ஒரு மாடடை குடிலிலே மாடு மேய்க்கக்கூடிய அந்த தீவன தட்டியிலே கிடத்தினார்கள். பிறந்தது மாட்டுக்குடில், மாட்டு தொட்டில். இந்த பெத்லகேம் என்ற எபிரேய சொல்லினுடைய விளக்கம் என்ன, பொருள் என்ன? அப்பத்தின் வீடு, பெத். பெத் என்றால் வீடு, ஹவுஸ். லெஹேம் என்றால் பிரெட், மாம்சம், மாம்சத்தின் வீடு, அப்பத்தின் வீடு. அப்போ பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அப்போ பாருங்க எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பார்த்தீங்களா? இயேசு பிறந்த ஊர் பெத்லகேம், அப்பத்தின் வீட்டில். அப்படின்னா என்னது? அவர் அப்பமாக அவர் மாறினார். தீவன தொட்டியிலே ஆடு மாடுகள் உண்ணக்கூடிய அந்த தீவன தொட்டி, அதில் தான் பிறக்கிறார். அப்போ இயேசுவை நாம் உண்ண வேண்டும், நமக்காக தான் பிறக்கிறார். நமது பாவங்களுக்காக அவர் பலியாக, அப்பமாக, உணவாக அவர் இருக்கிறார். அதைத்தான் நான் அப்பத்தின் வீடு என்று எவ்வளவு பொருத்தமாக சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 48, யோவான் 6:48, வாழ்வு தரும் உணவு நானே. அப்போ அப்பமாக, உயிரை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதே போல நற்செய்தியில் நாம் வாசித்தோம் அன்னை மரியாள். அப்போ அன்னை மரியாளினுடைய வயிற்றை இறைவன் தேர்ந்தெடுத்தார். எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள், அவர்களெல்லாம் அழைக்கப்படவில்லை. ஆனால் அன்னை மரியாளினுடைய வயிற்றில்தான் இயேசு உருவாக வேண்டும் என்று இருந்தது. எத்தனையோ பெரிய ஊர்கள் இருந்தது, அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு பிறக்கவில்லை. பெத்லகேம் என்ற குக்கிராமத்திலே பிறக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? சிறிய சாதாரண ஒரு நிலையிலிருந்து நாம் பெரிய நிலைக்கு முன்னேறலாம். நமது வாழ்க்கை நாம் சாதாரண வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் பின்னால் ஒரு பெரிய வாழ்க்கையாக, ஒரு பிரபலமாக. இப்பொழுது நாம் முகம் தெரியாமல் இருக்கலாம், பின்னால் எல்லோருமே நம்மை பார்க்கக்கூடியவர்களாக, நாம் பிறர் முகத்துக்கு தெரியக்கூடியவர்களாக நாம் இருக்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே நாம் 2 காரியங்களை கற்றுக்கொள்வோம். தேவையில் இருப்பவர்களுக்கு நான் தேடி சென்று உதவி செய்ய வேண்டும், என் முகத்தை காட்டக்கூடாது. முகவரி இல்லாத, முகம் தெரியாதவர்களுக்கும் நீ உதவி செய்.
இரண்டாவது பெத்லகேம் சாதாரண எளிய சிறிய காரியங்கள் கூட ஒரு காலத்திலே பெரியதாக மாறும். சிறிய சாதாரண கடுகு விதையை விதைக்கிறோம், அது எவ்வளோ பெரிய மரமாக மாறுகிறது. அதே போல் நம்மளுடைய மக்கள் வாழ்க்கையிலும் சில நேரத்தில் ரொம்ப சாதாரண குடிசையில் தான் வாழ்ந்துருப்போம். இப்போ கொஞ்சம் ஓடு, அப்புறம் ஒரு அவ்வளவுதான். அதனால் சாதாரண எளிமையான வாழ்க்கை என்பது அது அவமானம் அல்ல, அது மடமை அல்ல, அது தாழ்வானது அல்ல. எனவே ஏழைகள், எளியவர்கள், எளிமையான வாழ்க்கை வாழ்கின்றவர்கள், அதுதான் உண்மையிலேயே மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் பின்னால் உயர்த்தப்படுவார்கள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனவே நான் கஷ்டப்படுறேனே, நான் ஏழையாக இருக்கிறேனே, நான் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறேனே, நாம் நினைத்து நொந்து கொள்வதில்லை. நீங்கள் தான் பின்னால் ஒரு பெரிய இயேசு பிறக்கக்கூடிய பெத்லகேமாக மாறப்போகிறீர்கள். எனவே அதற்கு தேவையான வரம் வேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.